திராவிட மாடல் அரசு நாடக அரசு என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமாக இன்றைய அறிவிப்பை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றும் மரியாதைக்குரிய இன்றைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தமிழகத்திலே அரசியல் வாய்ப்புகளுக்காக இதில் நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாழடித்துவிட்டு அவர்களுடைய உயிர் பறிப்பிலே அரசியல் செய்துவிட்டு தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி இருக்கிறது. இன்று சட்டப்பேரவையிலே மரியாதைக்குரிய முதலமைச்சர் நீட் தேர்வு தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். திராவிட மாடல் அரசு நாடக அரசு என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமாக இன்றைய அறிவிப்பை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றும் மரியாதைக்குரிய இன்றைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி இருக்கிறது. வெகு தெளிவாக தெரியும். அகில இந்திய அளவிலே நீட் தேர்வை அமல்படுத்துவதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு மாற்றாக தமிழகத்தில் ஏன் நீட் தேர்வு வேண்டாம் என்பது குறித்தான எந்த வழக்கையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் தமிழகத்திலே அரசியல் வாய்ப்புகளுக்காக இதில் நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாழடித்துவிட்டு அவர்களுடைய உயிர் பறிப்பிலே அரசியல் செய்துவிட்டு இன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நாங்கள் கொண்டு வந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அதற்கு பின்பாக அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்துகிறேன் என்று கூறுகிறார். ஷவுக்கு சங்கர் அவர்கள் எங்களோட கட்சி, எங்களோட பிரதமர் என்ன பற்றியெல்லாம் கூட உண்மைக்கு புறமான பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்காரு, பதிவிட்டிருக்காரு. ஜனநாயகத்துல கருத்து சுதந்திரத்தை கருத்துகளால் எதிர்கொள்வது என்பதுதான் நடைமுறை. ஆனால் முற்றிலுமாக அரசு தங்களிடம் இருக்கிறது என்கின்ற காரணத்திற்காக கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த மாதிரி நடவடிக்கைகளை பற்றி சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் போது கூட விவாதத்திற்கு அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் இன்று திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளை நீக்குகிறோம் என்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அப்ப கருத்து சுதந்திரத்துக்கு இரட்டை வேடமா என்கின்ற கேள்வியும் பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறது.